இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளை காணும்படியாய் அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த 5 நாட்களும் நாம் எவற்றிலிருந்தெல்லாம் நமக்கு தேவன் விடுவிக்கவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 6வது நாளிலும் கூட நாம் எப்படி எதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம்? சத்ருவினிடமிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். சங்கீதம் 136:24 வசனம் இவ்வாறு கூறுகிறது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். பாருங்க, அப்போ சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய சத்துருக்கள் எல்லாருடைய கையிலிருந்தும் நம்மை அவர் விடுவித்து அவர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். பாருங்கள், பலவிதமான சத்துருக்களின் போராட்டம் நமக்கு தெரியும்ல. அநேக சத்துருக்கள், அநேக மனிதர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம். சத்ருவாய் மாறிப்போன மனிதர்கள், பிசாசானவன், இப்படி அநேக சத்துருக்களை இந்த உலகத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அதன் மூலமாக வருகின்ற காரியங்களை நம்ம அனுபவித்திருக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு சத்ருவின் கையிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் சத்ருவாகிய பிசாசானவன் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு நமக்கு பலவிதமான சோதனைகள், பாடுகள், வேதனைகள், நோய்கள், இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? அனுமதிக்கிறான். ஏன்? எப்படியாவது அவன் பக்கம் நம்ம திரும்பிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு காரியத்தினாலே சோதனைகளை கொடுத்து, வேதனைகளை கொடுத்து, கண்ணீரை கொடுத்து, எப்படியாவது அவன் ஆண்டவர்கிட்ட விட்டு விலகி நம்ம அண்டையில் வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சுட்டே இருக்கிறான்ல. நாமளும் கூட நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது நாம் சோர்ந்து போகிறோம். நமக்கு நான் நினைக்கலாம், பிசாசானவன் எனக்கு என்ன சோதனை? பிசாசு பிடிச்சிருந்தா தான் ஒருவேளை பிசாசினுடைய காரியங்கள்லாம் செயலாற்ற முடியும்னு நினைக்கிறோம். இல்லை, பிசாசானவன் அநேக காரியங்களின் மூலமாக நம்மை சோதிக்கிறான். நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல, யோபு பாருங்கள், யோபு ஆண்டவருக்கு மிகவும் பயந்த, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதன் தான். ஆனால் இந்த யோபு கூட சோதிப்பதற்கு அந்த பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டு வந்துடுறான். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய ஆஸ்திகளை, தன்னுடைய அழகு எல்லாவற்றையும் இழந்து போனார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்த யோபு ஆண்டவரை ஒரு நாள் குறை சொல்லலை. சொன்ன ஆண்டவர் கொடுத்தார், எனக்கு ஆண்டவர் எடுத்தார். பாருங்கள், எவ்வளவு ஒரு நம்ம நினைக்கிற அந்த வார்த்தை இப்போ சாதாரணமாக வாசிக்கிறோம். அந்த வார்த்தையெல்லாம் உட்கார்ந்து தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா என்று சொல்லி, எனக்கு அன்பானவர்களே, இந்த பிசாசானவன் பலவிதமான சோதனைகளை கொடுத்து மனிதர்களை சோதித்து கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சோதனையிலிருந்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வேணும். இந்த சத்துருவினிடத்து, பிசாசாகிய சத்துருவினிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வேணும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த ஆவியானவர் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். தேவனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், இறுக பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு யாக்கோபை போல், ஆண்டவரே நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தை நாம் இறுகி பற்றி பிடித்து கொள்வோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே அவர் இந்த பிசாசாகிய இந்த சத்ருவினுடைய கையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுத்த பின்பு கூட கடைசியில் யோபுவினுடைய வாழ்க்கை நாம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோபுவினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெண்டத்தனையாக இருந்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையிலே ஆண்டவர் அவரை நாம் இறுக பற்றி கொள்ளும் பொழுது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை கைவிடாமல் அந்த சத்ருவினுடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்ம வாழ வைக்கிற தேவனாக இருக்கின்றார். இன்னும் அடுத்ததாக பார்த்தோம்னா சத்ருவாகிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். சத்ருவாகிய பிசாசானவன் நமக்கு எதிரடையாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். சத்ருவாகிய மனிதர்களும் நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற காரியங்கள் அநேக சமயங்களில் நமக்கு சத்ருவாகிய மனிதர்கள் நமக்கு விரோதமாய், நம்ம வேதத்தில் வாசிக்கிற உனக்கு சத்ரு உன் வீட்டாரே என்று சொல்லி அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், சமாதானமற்ற சூழ்நிலைகள், ஏன் மனிதர்களால் பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் எல்லாம் ஆவியானவர் இந்த பிரச்சனைக்கு விரோதமாக எதிராக நின்றவர், கொடியேற்றுகிறவராக இருக்கின்றார். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். பாருங்கள், ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எஸ்தரின் புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். பாருங்கள்,
அந்த எஸ்தர் ராஜா அந்த யூத குலத்தையே அழிக்கும்படியாக ஆமான் ராஜாவினிடத்தில் உத்தரவு கேட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டான், யூத குலத்தை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ராஜாவினிடத்தில் வந்து மன்றாடுகிறாள், ராஜாவே எங்களுடைய குலத்தை அழிக்கும் பொழுது நானும் அந்த குலத்தாரோடு கூட சேர்ந்து நானும் மடிந்து போவேன், அந்த பாதிப்பு யாருக்கு தான்? உங்களுக்கு தான் ராஜாவே என்று சொல்லும்போது, அப்போ யார் இப்படி செய்கிறதற்கு ராஜா கேட்குறான், இவ்வளவு காரியங்களை செய்கிறதுக்கு அவ்வளவு மனசில் துணிகரம் கொண்ட யார் அந்த மனிதன் என்று சொல்லி ராஜா எஸ்தர் இடத்துல கேட்கும்போது அந்த எஸ்தர் அருமையாக ஒரு வார்த்தை சொல்கிறாள் பாருங்க, சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்ல. சத்ருவும் பகைஞனுமாகிய மனிதர்கள் எப்படி மாறி போறாங்க பாருங்க, சத்ருவாக மாறி போறாங்க. அன்றைக்கு ஆமான் அப்படி ஒரு சத்ருவாக மாறி போனான் இல்லையா அகாஸ்வேர் ராஜாவுக்கு, எஸ்தர் ராஜாத்திக்கு. பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களோடு கூட வேலை பார்க்குறவங்க, உங்களோடு கூட தங்குறவங்க, உங்களோடு கூட படிக்கிறவங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக சத்ருவாக மாறி போனாங்களோ, நீ கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வாங்க. இசப்பா, எனக்கு சத்ருவாய் காணப்படுகிற, எனக்கு பொல்லாங்காய் காணப்படுகிற என்னுடைய சத்ருவாய் என்னுடைய பிசாசா அல்லது மனிதர்களா, இருவரில் யாராக இருந்தாலும் நீங்கள் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது ராஜா சொன்னானே, அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நானும் ஜெயம் கொண்டு நானும் வெற்றி கண்டு நான் உம்மை துதிக்கத்தக்கதான கிருபைகளை எனக்கு தாங்க என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு எதிராய் காணப்படுகின்ற பிசாசானவனா அல்லது எதிராய் காணப்படுகின்ற மனிதர்களா, சத்துருக்களை போன்று காணப்படுகின்ற மனிதர்களா, எல்லாவற்றையும் மாற்றித்தர தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுடைய கையிலிருந்து விடுவித்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விடுதலை பெற்று இந்த உலகத்திலே சந்தோஷமாக சமாதானம் உள்ளவர்களாக வாழலாம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்புலே சாமி, இது அருமையான ஆண்டவரே, இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை தருகிற எங்கள் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவாகிய பிசாசானவனாலே அநேக தொல்லைகளும் வேதனைகளும் பாடுகளும் கண்ணீர்களும் வடிக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. அதே சமயம் சத்துருவாகிய மனிதர்களாலும் ஆண்டவரே வரக்கூடிய எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வார்த்தைகள் ஆண்டவரே, வார்த்தைகளாலே பிள்ளைகளை உருவ குத்துகிறதை போன்ற வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் மனம் நொந்து தன்னை வாழ்க்கையில் நாம் வாழ்வதடை இனி மடிந்து போகலாம் என்று சொல்லி எண்ணின வேலைகள் எல்லாம் உண்டு சாமி. ஆண்டவரே, எல்லாருடைய கண்களுக்கும் முன்பதாக நம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை விடுவித்து உடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்துக் கொள்ளுங்க சாமி. உடைய சமூகத்திலே பிள்ளைகள் வரும்போதெல்லாம் ஆனந்தத்தோடு வந்து உம்மை துதிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நன்மைகளும் பிள்ளைகளை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில வரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை